கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 3ஆம் தேதி 3வது மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், இங்கே அன்பினுடைய தன்மையை குறித்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த அன்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் மனுஷருடைய பாசையோ தூதருடைய பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் மேலான காரியம் ஒரே ஒரு காரியம்தான், அன்பு என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே தந்து நம்மேலே இவ்வளவு அன்பு வைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அன்புக்கு இந்த நாட்களில் ஈடு இல்லை. ஜீவனையே குமாரனாகிய இயேசு நமக்காக தந்து அன்பு கூறுகிறது என்றால் அதுக்கு மேலாக இந்த நாட்களிலே நாங்கள் எதை இந்த நாட்களிலே சொல்ல முடியும்? அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அப்படியாக அன்பை குறித்து பார்க்கிற வேளையிலே அன்பு இந்த நாட்களிலே அன்பினுடைய ஆழம் அகலம் இதை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாத நிலைப்பாட்டிலே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அதனால இந்த வேத பகுதியில் பார்க்கிற வேளையிலே இந்த வேதம் சொல்லுகிறது, அன்பு எப்படிப்பட்டதாம்? அயோக்கியமானதை முதலாவது செய்யாதாம், 2வது தற்பொழிவை நாடாதாம், 3வது இந்த நாட்களிலே சினமடையாதாம், 4வது தீங்கை நினையாதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த 4 காரியங்களை குறித்து இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அன்புக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே அன்பு இல்லாத நிமித்தம்தான் பாருங்கள், தேசங்களுக்கு தேசங்கள் பிரச்சனைகள், குடும்பங்களிலே பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே பிரச்சனைகள். என்னுடைய மூல காரியம் என்னவென்று பார்ப்போமா இருந்தால், அன்பு குறைவினாலே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே நடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஒருவர் நமக்கு தீங்கு செய்கிற வேளையிலே நமக்குள்ளே அன்பு இருக்குமா இருந்தால், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மன்னித்தது போல் இந்த நாட்களிலே மன்னித்து மறந்து விடுவோம் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜீவனை விட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் ஜனங்கள் அவரை குறித்து அவருக்கு செய்த கொடுமைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் மேலே பொய்யான குற்றங்களை சாட்டினது மட்டுமல்ல, அவரை சிலுவை மரணம் வரைக்கும் கொண்டு வந்தது ஜனங்களுடைய காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாருங்கள், போற்றியவர்கள் அவரை இந்த நாட்களில் அடித்து அவருடைய முதுகை உழுத நிலத்தை போல் இந்த நாட்களிலே ஆக்கினது மட்டுமல்ல, முள்முடியை வைத்து இந்த நாட்களிலே அவரை அங்கே கல்வாரி பாதையில் நடக்கும்படியாக வைத்தார்கள். எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகிப்பதற்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அதுதான் அவர் நம்மேலே வைத்த அன்பு என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரோடு இந்த நாட்களில் ஒரு நேசம் இல்லாமல் அன்பில்லாமல் இருக்கிறோமோ, ஆனால் இந்த நாட்களிலே ஒரு முடிவை இந்த நாட்களில் எடுப்போம். இந்த நெருந்த நாட்களிலே நாங்கள் மற்றவர்களோடு இந்த நாட்களிலே ஒப்புரவாகவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பிலே நிறைந்திருந்தால்தான் நாங்கள் எப்பொழுது இந்த நாட்களை மறிக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக இருப்போம். மறித்ததற்கு பின்பாக இந்த நாட்களிலே ஒருவனை மன்னிக்க முடியாது, ஒருவனுக்காக இந்த நாட்களிலே ஜெபம் பண்ண முடியாது, ஒருவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இந்த பூமியிலே நாங்கள் இந்த சரீரத்தோடு இருக்கிற வேளையிலே தான் அன்பாக இருந்து இந்த நாட்களிலே மற்றவருடைய குறைகளை மன்னித்து மறந்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் யார் யாரை மன்னிக்க வேண்டுமோ
யார் யாருடைய காரியங்களை இந்த நாட்களை நீங்கள் மறந்து விட வேண்டுமோ மறந்து ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு மன்னிப்பை தருவார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நாங்கள் எப்பொழுது அன்பு கூர்ந்து நாங்கள் மன்னிக்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்குள்ளே வெளிப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.